தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி. வணக்கம் டிவிஐ தொலைக்காட்சி நேயர்களே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு பேராளர்களில் ஒருவரான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை உங்களுக்காக நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். விருதுநகர் மாவட்டத்திலே கரிசல் மண்ணிலே சுமதி என்கின்ற இயற்பெயரோடு நடந்து திரிந்த இந்த இளம்பெண் சென்னை வந்து குடியேறியும் தான் கொண்ட தமிழ் உணர்வால் தன்னுடைய பெயரை தமிழச்சி தங்கபாண்டியன் என்கின்ற பெயராக மாற்றி தமிழ் உலகுக்கு நல்லதொரு இலக்கிய படைப்புகளை தந்து கொண்டிருக்கின்ற இந்த இளம்பெண் இன்றும் டயஸ்பரா லிட்ரேச்சர் பகுதியிலே தன்னுடைய சிறப்பு முதுமானியை பெற வேண்டும் என்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் பல ஆக்கபூர்வமான இலக்கியங்களையும் தமிழுணர்வு சார்ந்த மேடை பேச்சுக்களையும் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த எஞ்சோற்று பெண் தந்த தமிழச்சி தங்கபாண்டியன் உங்களுக்காக என்ன சொல்ல போகின்றார்? வாருங்கள், கேட்டு பார்க்கலாம். வணக்கம் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே. வணக்கம். நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதாவது உங்களிடம் நாங்கள் பல துறை சார்ந்த கேள்விகளை தொடுக்கலாம். ஆனால் முதலில் இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய இந்த மாநாடு தொடர்பாகவும் இதிலே நீங்கள் சொல்ல வந்திருக்கும் செய்தி, அதாவது புலம்பெயர்ந்த உறவுகள் தமிழர்கள் அது பல தளங்களில், அதாவது தமிழகம் தமிழீழம் கடந்து பல இடங்களில் இருந்து வந்த தமிழர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த செய்தி என்ன? இந்த தமிழ்ச்சங்க பேரவையினுடைய மாநாட்டிலே நீங்கள் செய்திருக்கிற சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிற விடயம் என்ன? இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தினுடைய வெள்ளி விழா ஆண்டு இது. அறிஞர் மூவா அவர்களுடைய நூற்றாண்டை கொண்டாடும் முகமாகவும் இங்கே எல்லோரும் கூடியிருக்கின்றோம். இந்த பேரவையினுடைய இந்த ஆண்டிற்கான அந்த மைய கருத்து தமிழால் இணைவோம், இணைந்து செயல்படுவோம் என்பதுதான். ஆக புலம்பெயர்ந்து இங்கு வாழுகின்ற தமிழர்கள், எம்முடைய இரத்த சொந்தங்கள், தமிழ் என்கின்ற அந்த தொப்புள் கொடி உறவால் இணைந்து ஒரு 3 நாட்களும் திருவிழா போல கொண்டாடுவது மிக மகிழ்ச்சியாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இருக்கின்ற அதே வேளையிலே தமிழை அடுத்த ஒரு தளத்திற்கு எடுத்து செல்லுகின்ற விஷயத்தையும் இவர்கள் முன்னெடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். மிக முக்கியமாக தமிழ் மொழி குறித்து, தமிழ் மொழியின் இன்றைய தேவை குறித்து அமெரிக்காவிலே வசிக்கின்ற நம்முடைய சொந்தங்களுடைய அடுத்த இளைய தலைமுறையினர் எவ்வளவு ஆர்வம் கொண்டு இயங்கி வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இங்கே எனக்கு கிடைத்திருக்கின்றது. சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் கூட தமிழ் பேச முடியாத இளைய தலைமுறையை நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே இவர்கள் தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவ்வளவு ஆர்வமும் கவனமும் செலுத்துவது மிகுந்த நம்பிக்கையை உண்டாக்குகின்றது. ஃபெட்னா என்று சொல்லப்படுகின்ற இந்த பேரவை இந்த வகையிலே பார்க்கும் பொழுது என்னுடைய அந்த மனதிற்கு ஒரு உத்வேகத்தையும் புதிதான ஒரு சிந்தனைகளையும் நம்பிக்கையும் தருகிறது என்று சொல்லலாம். இப்பொழுது நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த தமிழர் தளத்திலே நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். சென்னையில் கூட தமிழ் என்று மருவி செல்லுகின்ற காலத்திலே புலம்பெயர்ந்த தளத்திலே தமிழ் வளர்க்கப்படுகிறது என்று. நிச்சயமாக இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் தூய தமிழினுடைய பிரயோகம் புலம்பெயர்ந்த தளத்திலே அதிகமாக இருக்கிறது. வடமொழி கலப்பு அல்லாத சொற்களை கூட பாவிப்பதற்கு எத்தனைக்கிறார்கள். இவ்வாறு இவர்கள் தூய தமிழ் சொற்களை பாவிப்பதால் எதிர்காலத்திலே இந்த தமிழினுடைய வளர்ச்சியில் எவ்வாறான மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? தூய தமிழில் பேசுவது, கலப்பில்லாமல் உரையாடுவது என்பது மிக வரவேற்பிற்கும் பாராட்டிற்கும் உரிய விஷயம். எத்தனை கலப்புகள் வந்தாலும் தமிழ் மொழி சாகாது, செத்துப்போகாது என்பதுதான் என்னுடைய திண்ணமான எண்ணம். நான் என்னுடைய பிஹெச்டி படிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த படிப்பிற்காக தேர்ந்தெடுத்த ஏரியா என்று சொல்லப்படுகின்ற அந்த தளமானது புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுடைய ஆங்கில படைப்புகள் என்று எடுத்திருந்தேன். எனக்கு மிக குறிப்பாக இலங்கையிலே இருந்து தமிழிலே பங்காற்றிய எழுத்தாளர்களிடமும் அவர்களுடைய அந்த தமிழிடமும் நல்ல பரிச்சயமும் ஓரளவு வாசிப்பு அனுபவமும் உண்டு. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது எனக்கு நம்முடைய சொந்தங்கள் அங்கே பேசுகின்ற தமிழ் மொழி, மிக குறிப்பாக பேச்சு வழக்காகட்டும், எழுதுகின்ற அந்த மொழியாகட்டும், தமிழ் மொழிக்கான அந்த திடத்தோடும் காத்திரத்தோடும் தமிழ் மொழியினுடைய அழகை இழக்காமல் இருக்கின்றது என்ற ஒரு கருத்து எப்பொழுதும் உண்டு.
ஆக அவர்கள் பிற மொழி கலக்காமல் தூய தமிழில் நல்ல தமிழில் உரையாடும் பொழுது கணினி தமிழ், இணைய தமிழ் என்று பல்வேறு தளங்களிலே இன்றைக்கு தமிழ் சென்றிருந்தாலும் தமிழினுடைய அந்த மைய அழகு கெடாமல் மென்மேலும் அது சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையை அது எனக்கு தருகின்றது. நிச்சயமாக. அதாவது இப்பொழுது நீங்கள் நேற்று அறிமுகம் செய்கின்ற பொழுது 3 தளத்திலே உங்களை வைத்திருந்தீர்கள். ஒன்று, நான் புறத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது நான் ஒரு மேற்கத்தைய பெண் மாதிரி தோற்றமளித்தாலும் நான் உண்மையான ஒரு தமிழச்சி. 2வது தளத்திலே நீங்கள் சொன்னீர்கள் தமிழ் ஈழத்தமிழர்களுக்காக என்றுமே குரல் கொடுக்கின்ற அல்லது தமிழர்களுக்கு எங்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பெண்ணாகவும், 3வது பெரியாரை பற்றியும் நீங்கள் பேசியிருந்தீர்கள். ஆகவே பகுத்தறிவு தளத்திலும் நாங்கள் உங்களோடு பேசலாம். ஆனால் இருந்தாலும் அதற்கு முன்பதாக நீங்கள் ஒரு அரசியல் பயணத்திலும் உங்களை இணைத்திருக்கிறீர்கள். ஈழத்தமிழர்களோடு நீங்கள் இப்பொழுது ஈழத்தமிழர்கள் சார்ந்து பல படைப்புகளை இன்று கூட உங்கள் கவியரங்கத்திலே காணக்கூடியதாக இருந்தது. கேப்டன் வானதியினுடைய கவிதையை சொல்லியிருந்தீர்கள். ஈழத்து சிறுமிக்கு நீங்கள் எழுதிய கவிதையினுடைய வரிகளை கூட பகிர்ந்திருந்தீர்கள். ஆனால் இந்த முக்கியமாக 2009 எங்களுடைய இறுதிப்போர் அல்லது முள்ளிவாய்க்காலிலே தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது திமுக, நீங்கள் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழகத்திலே ஆட்சியில் இருந்தது. இருந்தாலும் திமுக பல விடயங்களை செய்யவில்லையோ என்கின்ற ஒரு ஆதங்கம் இன்று வரை ஈழத்தமிழர்களிடம் இருக்கிறது. அது நியாயமான ஆதங்கமாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுங்கள், ஒரு அரசியல் தளத்திலிருந்து நீங்கள் ஒரு கட்சி சார்ந்தவர் என்கின்ற ரீதியில் இந்த கட்சி சார்ந்த ஒரு விடயங்களை நாங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஈழத்தமிழர்கள் கொன்றொழிக்கின்ற பொழுது திமுக ஏன் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை? என்னுடைய ஈழத்தமிழர் சார்ந்த விஷயங்களும் ஈழ விடுதலை சார்ந்த அந்த ஒரு அதனை ஆர்வம் என்று சொல்ல முடியாது, அதனை மிகப்பெரிய போராட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் மனதளவிலே. இந்த விஷயங்களும் கட்சி சார்பாக எனக்குள் வந்த விஷயங்கள் இல்லை. ஒரு படைப்பாளியாக, ஒரு தமிழ் பெண்ணாக, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், அதிலும் கூப்பிடு தூரத்திலே இருக்கின்ற உறவுகளுடைய நிலை குறித்து தான் நான் கட்சி சார்ந்து இயங்குவதற்கு முன்பாகவே எழுதியும் பேசியும் மேடைகளில் குரல் கொடுத்தும் வந்திருக்கின்றேன். என்னுடைய தந்தை, என்னுடைய குடும்பம் மிக பாரம்பரியமான திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த குடும்பம். தந்தை சுமார் 50 வருட காலமும் திமுகவிலே தன்னை இணைத்து கொண்டவர். ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்று இருந்தவர். என்னுடைய தம்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு பதவியிலே இருந்தவர். அது குறித்து எனக்கு எப்பொழுதும் பெருமையும் சந்தோஷமும் தான். ஆனால் மிகச்சிலைய விஷயங்களில் ஒரு படைப்பாளியாக நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எப்பொழுதும் கொண்டு வந்திருக்கின்றேன். அதனை சொல்லியும் வந்திருக்கின்றேன். சமீபத்தில் சொல்ல வேண்டுமானால் மூவருடைய அந்த தூக்கு தண்டனை, பேரறிவாளன், சாந்தன், முருகன் அவருடைய அந்த மரண தண்டனைக்கு எதிரான போராட்டங்களில் ஒரு படைப்பாளியாக போராட்ட அந்த களங்களிலே, அந்த தளங்களிலே அனைத்து கட்சியினருடன் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஒரு அரசியல் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்த சிக்கல்களும் நெருக்கடிகளையும் குறித்து எனக்கு ஒரு அடிமட்ட தொண்டராக, அதிலே அவ்வளவாக எனக்கு அந்த தலைமைக்கும் எனக்குமான ஒரு உறவு குறித்து சரியாக நான் சொல்ல முடியாது. எந்த நெருக்கடிகளிலே அவர்கள் மௌனம் சாதித்தார்கள் என்று எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் தார்மீக ரீதியாக ஒரு படைப்பாளியாக நான் ஒரு குற்ற உணர்வோடு தான் தமிழ் மக்கள் முன்பாக இருக்கிறேன் என்பதிலே சொல்வதிலே எனக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதனை என்னுடைய கவிதைகளிலே நான் பதிய வைத்திருக்கின்றேன். என்னுடைய பேச்சுக்களிலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழச்சியும் இன்று வரை அந்த அவலத்தை மௌன சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோமே, பார்த்து விட்டோமே என்கின்ற குற்ற உணர்வோடும் வெட்கத்தோடும் தான் எம்முடைய ஈழத்து சொந்தங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயத்திலே, அதாவது இந்த தலை குனிவாக அல்லது நீங்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு தாழ்மை உணர்வோடு தான் உங்களை பார்ப்பதாக குற்ற உணர்ச்சியோடு தான் பார்ப்பதாக சொல்கிறீர்கள். இருந்தாலும் நீங்கள் மாத்திரமல்ல, சுப வீரபாண்டியன் போன்ற நிறைந்த தமிழ் ஆர்வலர்கள், அதிலும் குறிப்பாக ஈழத்தின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள், அந்த போராட்டத்தில் நீங்கள் சொன்ன முடிவை சொல்ல வேண்டுமானால் போராட்ட குணம் வாய்ந்தவர்கள் பலர் இருக்கின்ற பொழுது ஏன் உங்களால் அந்த கட்சி தலைமைக்கு ஒரு நெருக்குதலை அளிக்க முடியாமல் போய்விட்டது? உங்களை போன்றவர்களால், உங்களை ஆள் அல்ல, உங்களை போன்றவர்களால். மீண்டும் என்னுடைய பதில் இதுவாகத்தான் இருக்க முடியும். அரசியல் ரீதியாக அல்லது ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை நடத்தி செல்வதிலே அவர்களுக்கு இருக்கின்ற சிக்கல்கள் குறித்து எனக்கு சரியாக தெரியாது. அதனை வலியுறுத்தி சொல்கின்ற நிலையிலும் நான் கிடையாது. எனக்கு என்னுடைய மனசாட்சிப்படி படைப்பு ரீதியாகவும் பேச்சு ரீதியாகவும் எழுத்து ரீதியாகவும் எனக்கு சரியெனப்பட்டதை நான் அன்று முதல் இன்று வரை நிலை மாறாது பதிய வைத்து வந்திருக்கிறேன் என்பதுதான் நேயர்களிடமும் உங்களிடமும் நான்
முன்வைக்கின்ற உண்மை. ஆகவே இந்த நிலைமாறுகின்ற உலகிலும் நிலைமாறாத ஒரு கொள்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். தமிழராக நாங்கள் இணைந்து பல விடயங்களை சாதித்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் உங்களுடைய உணர்வை நாங்கள் மதிக்கிறோம். நன்றி. சரி, மறுபுறத்தில் இப்பொழுது நாங்கள் அரசியலை கடந்து வெளியே வரலாம். இந்த தமிழ் சார்ந்த பல படைப்புகள் இருக்கிறது. இன்று கனடாவிலே பார்த்தால் நீங்கள் தமிழகம், தமிழீழம், மலேசியா கடந்து அதிகம் தமிழர்களை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. அங்கும் பல தமிழ் வளர்ப்புக்காக பல ஊடகங்கள் தமிழ் கல்விச்சாலைகள் என்று பல விடயங்கள் அங்கே செய்யப்பட்டு வருகின்றது. நீங்கள் கனடிய மண்ணுக்கு எப்பொழுது வரப்போகின்றீர்கள்? கனடிய மண்ணிலே நீங்கள் எவ்வாறான விடயங்களை அங்கே வந்து எங்களுடைய தமிழ் உறவுகளுக்காக செய்ய இருக்கிறீர்கள்? கனடிய மண் எனக்கு மிக நெருக்கமான மண். மிக குறிப்பாக அங்கே இருக்கின்ற ஈழத்து தமிழர்கள். என்னுடைய முதல் புத்தகத்தை, எஞ்சோட்டு பெண் என்று நான் எழுதிய கவிதை புத்தகத்தை கனடாவிலே மான்ட்ரியலில் வசிக்கின்ற அளவெட்டி ஸ்ரீசு கந்தராசா என்கின்ற ஈழத்து சிறுகதை எழுத்தாளர் தான் வெளியிட்டார். அவர் இன்றளவும் என்னுடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கின்ற நண்பர். அது தவிர காலம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் செல்வா, பேராசிரியர் செல்வ கனகநாயம், எழுத்தாளர் முத்துலிங்கம், இப்படி இலக்கிய ரீதியாக எனக்கு அங்கே மிக நெருங்கிய நட்பு வட்டாரம் உண்டு. அதுபோக என்னை அங்கே இருக்கின்ற, உங்களைப் போல அங்கே வர வேண்டும் என்று விரும்புகின்ற சொந்தங்கள், ஈழத்து சொந்தங்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களை சந்தித்து இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களிடம் என் போன்றவர்கள் கூட இருக்கின்றோம் என்கின்ற ஒன்றைத்தான் சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், இப்படியாக உங்களுக்கு உறுதுணை நிற்போம் என்று சொல்லுகின்ற அந்த தார்மீகமான ஒரு உரிமை எனக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய தோள்களை பிடித்து, அவர்களுடைய கைகளை பிடித்து, உங்களோடு நாங்கள் என்றைக்கும் இருப்போம், உங்களுக்காக என்றைக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொல்கின்ற ஒரு விஷயத்தை தான் நான் முன்வைக்க விரும்புகின்றேன். சரி, நாங்கள் அரசியல் தமிழ் கடந்து இப்பொழுது பகுத்தறிவுக்குள்ளே சில விடயங்களை பார்க்கலாம். இந்த பகுத்தறிவு என்பது இப்பொழுது ஆங்கில வார்த்தையை கலப்பதிலே நான் மன்னிக்கவும், பகுத்தறிவு என்பது இப்பொழுது ஒரு ஃபேஷனாகவே மாறிவிட்டது போல் தெரிகிறது. இந்த உலகத்திலே எல்லோரும் தாங்கள் பகுத்தறிவை பின்பற்றுகிறோம் அல்லது பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உண்மையாக ஒரு பெரியாரின் வழிவந்த பகுத்தறிவு என்றால் என்ன என்பதை உண்மையாகவே நாங்கள் பலரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சொல்லுங்கள், இந்த பகுத்தறிவு என்றால் என்ன உங்கள் பார்வையிலே? என்றால் பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை முறையாக பின்பற்றி வருகின்றவர், சொல்லுங்கள். விலங்குகளிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒரே விஷயம் மனிதனுக்கு இருக்கின்ற அந்த பகுத்து அறிகின்ற சிக்ஸ்த் சென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, அது 6ஆம் அறிவோ 7ஆம் அறிவோ எதுவாக இருந்தாலும் விலங்குகளிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது ரேஷனலிசம், பகுத்தறிவு என்பது தான். தந்தை பெரியாரை விட பெண்ணியத்தையும் பகுத்தறிவையும் முன்னிறுத்தியவர் உலக ஆளுமைகளில் வேறு எவரும் இல்லை என்பது என்னுடைய திண்ணமான கருத்து. தந்தை பெரியாரிடம் அவர் ஒருமுறை ஒரு கருத்து சொல்லியிருப்பார். எப்படி ஒரு ஆணுக்கு திருமணமான பின்பும் இன்னொரு பெண்ணிடம் செல்வதற்கு முழு உரிமையும் அல்லது சுதந்திரமும் இருக்கிறது என்று இந்த சமுதாயம் கருதுகின்றதோ, அதுபோலவே திருமணமான ஒரு பெண்ணிற்கும் இருக்கிறது என்று சொல்லியிருப்பார். இந்த கருத்தை அவர் தெரிவித்தவுடன் ஒரு பொது மேடையிலே அவர் தன்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பாக பார்வையாளர்களில் இருந்த ஒருவர் தந்தை பெரியாரை நோக்கி, நீங்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றீர்களே, இன்றைக்கு ஒரு இரவு என்னோடு மணியம்மையை நீங்கள் அனுப்பி வைக்க முடியுமா என்று கேட்பார். தன்னுடைய கண் இமையை கூட அந்த நொடிக்கின்ற வேகத்திலே தந்தை பெரியார் சொல்லுவார், முட்டாளே, இது நீ என்னிடம் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல, மணியம்மையாரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்று. ஆக அந்த அளவிற்கு ஒரு பெண்களுக்கு உரிமையாகட்டும் அல்லது சுயம் குறித்த ஒரு தெளிவும் தன்மானத்தையும் அந்த அறிவையும் மானத்தையும் யாருக்கும், குறிப்பாக மதத்திற்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் ஈடுகொடுக்க கூடாது என்பதை முன்வைத்தவர் தந்தை பெரியார். நான் முழுக்க வளர்ந்த சூழல் அந்த திராவிடக் கழகம், தந்தை பெரியாருடைய கருத்துக்களை படித்த சூழல் என்பதால் என்னுடைய வளர்பருவத்திலேயே பகுத்தறிவு என்றால் சுயத்தை உணர்தல், தன்மானத்தையும் அறிவையும் யாருக்கும் காவு கொடுக்காமல் கேள்விகளை கேட்டு முழு நம்பிக்கையான பதில்களோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுதல், மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தல், மிக குறிப்பாக மதங்களுக்கு
மதங்கள் என்பதை விட மதங்கள் முன்னிறுத்துகின்ற மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை ஊட்டுதல், இவற்றைத்தான் நாங்கள் படிக்கற்களாக கொண்டு வந்தோம். அதனையே நான் மிக சுருக்கமாக பகுத்தறிவு என்று கருதுகின்றேன். ஏனெனில் இன்று பார்த்தால் பகுத்தறிவு என்பது ஒரு இறை மறுப்பு கொள்கை மாத்திரம்தான் பகுத்தறிவு என்கின்ற ஒரு காலமாக மாறியிருக்கிறது. தான் உங்களை போன்றவர்களிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த பகுத்தறிவு என்று பலரும் பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வினாவை வைத்திருந்தேன். நிச்சயமாக நாங்கள் 3 தளங்களிலும் இன்றும் ஈழத்திலே பல இன்னல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு பக்கத்தை விட்டுவிட்டு ஒரு தமிழச்சியாக, உங்களுடைய பெயரும் தமிழச்சி தான், நாங்கள் தமிழச்சியாக உங்களிடம் கேட்கின்றோம். இன்று தமிழகத்திலே இந்த ஈழத்தில் நடக்கின்ற இன்னல்களுக்காக எந்த வகையான நடவடிக்கைகள் அல்லது விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது? ஏனெனில் தமிழகத்தை நம்பி தமிழர்கள் அல்ல, ஆனால் தமிழகமும் ஏதாவது செய்யும் என்று விரும்பியவர்கள். ஏனெனில் அந்த ஈற்றிலே நடந்த காலங்களிலே கூட மானாட மயிலாடுகிறது தமிழகம், தான் வாழ போராடுகிறது தமிழீழம் என்று எங்களுடைய தாயகத்து பாவலர் புதுவை ரத்தினதுரை கூட ஒரு கவியை எழுதியிருந்தார் ஈற்றிலே, அதாவது இறுதி அந்த மே 19க்கு அண்மித்த காலமாக. ஏனெனில் அன்று கலைஞர் தொலைக்காட்சியிலே கூட இந்த மானாட மயிலாட என்பது தான் அதை தாண்டி. ஆகவே அதை சொல்வதற்காக கலைஞருக்கு ஒரு செய்தியை அனுப்ப வேண்டும் என்றால் கலைஞரைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு மொழியிலே சொல்லியிருந்தார் அந்த பாவலர். ஆகவே இன்று தமிழகத்திலே எவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன, அதிலும் ஒரு காத்திரமான செயற்பாடுகளை நாங்கள் அறிய விரும்புகிறோம். உலகின் மிகப்பெரிய ஜெனோசைட் என்று சொல்லப்படுகின்ற துயரம் சமீபத்திலே நம்முடைய சொந்தங்களுக்கு ஈழத்திலே நேர்ந்திருக்கின்றது. நான் யூதர்களுடைய அந்த ஹோலோகாஸ்டை பற்றி மிக புள்ளி விவரங்களோடு படித்திருக்கின்றேன். ஆனால் சேனல் 4லும் ஊடகங்களிலும் நம்முடைய சொந்தங்களுக்கு நேர்ந்த அந்த கதியை பார்க்கும் பொழுது அதனையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய மானுட அவலமாக இதனை கருத வேண்டும். அப்படிப்பட்ட போர்க்குற்றங்களை செய்துவிட்டு ஒரு அரசு தப்பிவிடலாம் அல்லது ஒரு அரசு இன்றும் செயல்படலாம் என்கின்ற நிலை இருக்கும் பொழுது நாம் மேலும் மானுட சக்திகளின் மீதும் நம்பிக்கையின் மீதும் தான் நம்முடைய கைப்பிடிப்பை வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டிலே நாங்கள் படைப்பாளிகள் மிக காத்திரமாக இந்த விஷயத்தை பல தளங்களிலும் முன்வைத்திருக்கின்றோம். படைப்பாளிகள் இயக்கம் என்றொரு இயக்கமே இருக்கின்றது. பேராசிரியர் ஜெயபிரகாசம், மதிப்பிற்குரிய கவிஞர் இன்குலாப் ஐயா, இப்படி பலர், ஓவியர் ட்ராட்ஸ்கி மருதானன், இப்படி குறிப்பிட்ட ஈழத்தமிழர் பிரச்சனையிலே மிக கவனமும் அதிலே முன்னெடுத்து செல்கின்ற ஆர்வமும் உடைய படைப்பாளிகள் பலரும் இணைந்து இப்பொழுது மிக சமீபத்திலே UN நிறைவேற்றிய தீர்மானங்கள் குறித்தும் அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற அந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் குறித்தும் எப்படி அங்கே இலங்கையிலே கோயில்கள் அடிக்கப்படுகின்றன, மிக குறிப்பாக இந்த மாவீரர்கள் நினைவு சின்னங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன, இப்படியாகப்பட்ட விஷயங்களை பொதுமக்களுக்கு எடுத்து செல்கின்ற அந்த பணியை செய்கின்றோம். ஊடகங்கள் வாயிலாக, பத்திரிகைகள் வாயிலாக எளிய மக்களுக்கு இந்த செய்திகள் போய் சேருவது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை. ஆனால் நீங்கள் ஒரு தெருமுனை கூட்டங்கள் போடும் பொழுது, கவியரங்கங்கள் செய்யும் பொழுது அதிலே அவர்கள் கவனத்தை ஈர்த்து, இது அக்கம் பக்கத்து வீடுகளிலே நடக்கின்ற பிரச்சனை கிடையாது, ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் கவனத்தில் கொள்கின்ற பிரச்சனை, மடிந்திருக்கின்ற மக்கள் நம்முடைய சொந்த உறவுகள், நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள் என்பதை அவர்களிடம் சொல்கின்றோம். அது போக நாடகங்கள் வாயிலாக, நான் ஒரு அரங்க செயற்பாட்டாளராக இருக்கின்றேன். அரங்கம் என்றால் நாடகத்துறை. மிக குறிப்பாக கவிஞர் இன்குலாப் ஐயா எழுதிய அந்த குறிஞ்சிப்பாட்டு என்கின்ற நாடகம் அடிப்படையிலே நம்முடைய ஈழப்பிரச்சனை பற்றி பேசுகின்ற ஒரு நாடகம். சமீபத்திலே கூட அந்த நாடகத்தை அங்கே நாங்கள் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக அரங்கேற்றினோம். இப்படி எங்களுக்கு தெரிந்த வகையிலே படைப்பாற்றலின் வழியாக, அதே சமயத்தில் எளிய எங்களுடைய சக தமிழர்களுக்கு சென்று சேர்கின்ற வகையிலே மிகப்பெரிய அவலம், மிகப்பெரிய போர்க்குற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கின்றது. அதற்கு என்ன தீர்வை வைக்க போகின்றோம், அங்கே இருக்கின்ற அந்த நம்முடைய சொந்தங்களுக்கு அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு கொடுக்க போகின்றோம், இனியாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ரீதியிலே எப்படி நாம் அவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கேள்விகளை எழுப்புகின்றோம். இந்த வகையிலே தான் எங்களுடைய பங்களிப்பு எனக்கு தெரிந்த வகையிலே தமிழகத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக ஔவையார் கூட ஒரு மண்ணை வாழ்த்துகின்ற பொழுது வரப்புயர என்று சொல்லிவிடுவார். என்றால் அடிமட்ட மக்களுக்கு தேவையானதை சொல்ல வேண்டும், தேவையானதை கொடுக்கின்ற பொழுது அது செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைவாகவே செய்து முடித்துவிடலாம் என்பதுதான் உண்மை.
அதை நீங்கள் செய்வதிலே மகிழ்ச்சி. ஈழத்தமிழர்களாக நாங்கள் அதற்கு நன்றி கூறுகின்றோம். நிறைவாக ஒரு இனம் என்பது முகம், மொழி என்பது அந்த இனத்துக்கான முகவரி என்று சொல்வார்கள். இன்று யுனெஸ்கோ வெளியிட்டிருக்கின்ற இன்னும் 50 ஆண்டுகளுக்குள்ளே அழியக்கூடிய மொழியாக தமிழ் பட்டியல்படுத்தப்பட்டிருக்கின்ற மொழியிலே தமிழ் மொழியையும் ஒன்றாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மொழி அழியும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி சொல்லுங்கள். 2 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு செய்தி படித்தேன் இணையதளத்திலே. ஒரு முதியவர் ஒருவர் இறந்து விட்டார் என்கின்ற செய்தியை அந்த இணையதளம் பதிந்துவிட்டு, அவர் இறந்து விட்டார் என்பது மிக சாதாரண செய்திதான். மனித வாழ்க்கையிலே இறப்பு என்பது மிக சாதாரணதான். ஆனால் அவருடைய இறப்பு ஏன் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது என்றால், அந்தமானிலே இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட இனக்குழு பேசுகின்ற மொழியை கடைசியாக பேசியவர் அவர் என்பதால் அவருடைய இறப்போடு அந்த மொழியும் அழிந்து விட்டது என்று அந்த இணையதளம் தன்னுடைய கருத்தை பதிர்ந்திருந்தது. நிச்சயமாக தமிழுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வராது என்று நான் நினைக்கின்றேன். செம்மொழியில் ஒன்றாக இன்றைக்கும் வாழுகின்ற ஒரு மொழியாக இருக்கின்றது தமிழ். ஆகவே ஒரு மக்கள் புழங்குகின்ற மொழியாக, கிட்டத்தட்ட 3000 ஆண்டு இலக்கிய பாரம்பரிய செழுமை மிக்க ஒரு மொழியாக, மென்மேலும் தன்னை வளர்த்து கொண்டு புதுப்பித்து கொண்டு பல மொழிகளையும் தன்னிடத்தில் பழமொழி சொற்கள் வந்தாலும் தன்னுடைய இயல்பு மாறாமல் இருக்கின்ற தமிழ் மொழி என்றைக்கும் நிலைத்து இருக்கும் என்பதுதான் என்னுடைய மாறாத ஒரு எண்ணம். இருந்தாலும் தமிழை அறிவியல் மொழியாக, தமிழை மிக கண்டிப்பாக நம்முடைய தாய்மொழி கட்டாய கல்வியாக கொண்டு வரும் பொழுது, தமிழ் நீதிமன்றங்களிலே வழக்காடு மொழியாக ஆகும் பொழுது அடுத்தடுத்த தளங்களுக்கு அது செல்லும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதற்கான விஷயங்களை தமிழக மக்கள், படைப்பாளிகள், சமூக ஆர்வலர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. சரி, இந்த நேர்காணலின் நிறைவாக நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் ஈழத்திலே வாழுகின்ற அந்த மக்கள் படுகின்ற இன்னலுக்கு நீங்கள் செய்கின்ற பணிக்கு மகிழ்ச்சி. ஆனால் புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கின்ற வாழுகின்ற எல்லா தமிழர்கள் என்ற ஒற்றை கூரையிலே வாழுகின்ற அத்தனை தமிழர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன? அந்த செய்தியோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். என்னுடைய புலம்பெயர்ந்த சொந்தங்களுக்கு நான் பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை. அவர்கள் மீது அக்கறையும் அவர்களுடைய துயரத்திலும் துன்பத்திலும் பங்கு பெறுகின்றேன் என்கின்ற அந்த ஒற்றை ஆறுதலையும் தவிர அவர்களுக்கு பெரிதாக நான் ஏதொன்றும் செய்துவிடவில்லை. ஆனால் உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி ஒன்றுதான். நம்முடைய தமிழ் இனத்தின் ஒரு பகுதி வேரோடு அறுக்கப்பட்டிருக்கின்றது, பூண்டு ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொப்புள் கொடி உறவை நாம் மீண்டும் புதுப்பிக்க வேண்டுமானால் அந்த அவலத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு குரல் கொடுக்க வேண்டும். போர்க்குற்றத்திற்கான நியாயங்கள் பொது சபையிலே வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் முறையாக சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அங்கே இருக்கின்ற நம்முடைய தமிழர்கள் அவர்களுடைய வாழ்க்கை மீட்டெடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கையும் மறுவாழ்விற்கான அத்தனை உத்தரவாதங்களும் தர வேண்டும். இது ஒன்றுதான் இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்களின் முதல் கட்டாயமான கடமையாக நான் கருதுகின்றேன். இதை தவிர பெரிதான செய்தி அவர்களுக்கு என்னிடம் வேறு எதுவும் கிடையாது. ஆகவே நிச்சயமாக நாங்கள் உங்களை கனடிய மண்ணிலே ஒரு முறை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடும் இவ்வளவு நேரமும் எங்களுக்கு இந்த பொழுதிலே ஒதுக்கி தந்து எங்களுடைய நேர்காணலுக்கு உதவி புரிந்தமைக்கு உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு டிவி தொலைக்காட்சி நேயர்கள் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. டிவிஐ நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் நன்றியும். வணக்கம். தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி.